வணக்கம். ஸ்ரீ கல்கி ஜோதிடம். குரு சனி சேர்க்கை ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த ராசி கட்டத்திலாவது குரு சனி இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது இந்த கிரகங்கள் தான் ஒருத்தருக்கொருத்தர் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தன் வாழ்நாளில் சேமித்த அனைத்து செல்வங்களையும் ஏதாவது ஒரு வழியில் போய் விரயம் பண்ணிடுவார் அப்படின்றத நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு, 10ஆம் இடத்துல சனி பகவானை நேரடியாக பார்க்குறார். அப்போ இந்த ஜாதகர் குரு திசை காலகட்டம் நடக்கும் பொழுது நிறைய செல்வங்களை சேமிப்பார். அதே ஜாதகர் குரு திசை முடிந்து அடுத்து வருகின்ற சனி திசை நடக்கும் பொழுது இந்த சனி சார்ந்த விஷயங்கள், அதாவது 10ஆம் இடத்தில் தொடர்புடைய ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்ற பேரில் 4ஆம் இட தொடர்புடைய தொழிலை அவர் எடுப்பார். 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, மனை, நிலப்புலங்கள், இது எல்லாமே 4ஆம் இடத்தை குறிக்கும். அப்போது வீடு வாங்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை இடம் வாங்கி வீடு கட்டி அந்த பிஸ்னஸ் தொடங்குறேன் அப்படின்ற பேரில் இந்த சனி திசை காலகட்டம் நடக்கும் பொழுது சேமித்த எல்லாத்தையும் கொண்டு போய் செலவு பண்ணிடுவார். அது விரயம்தான் ஆகும், அதன் மூலம் லாபம் அடைய மாட்டார். இதே இந்த குரு சனி 5ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அதுவும் விரயம்தான் ஆகும். 6ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா கடன், வட்டி இதுக்காக ஆசைப்பட்டு அதில் முதலீடு பண்ணி தொழில் வருமானத்தை இழப்பார்கள். இதே 7ஆம் இடம் அப்படின்ன போது மனைவி சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் முதலீடுகளை துளைப்பார். இதே 11ஆம் இடம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்கள் மூலம் ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்து பணத்தை இழப்பார். 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம், வீடு, இதற்கான ஒரு வழியில் பணத்தை இழப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். நன்றி.